குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்றது வாகனங்கள். புதுச்சேரி ஒசிடு தொகுதிக்கு உட்பட்ட துத்திப்பட்டு கிராமத்தில் இந்திரா நகர் மற்றும் மேட்டு தெரு என்ற பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வந்துள்ளது. குறிப்பாக இந்திரா நகர் மற்றும் மேட்டு தெருவை சேர்ந்த 40க்கும் மேற்பட்டோர் வசிக்கும் பகுதிக்கு போதிய அளவு தண்ணீர் வரவில்லை என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக கொம்யூன் பஞ்சாயத்துக்கு புகார் தெரிவித்தும் யாரும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அப்பகுதியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களோடு துத்திப்பட்டு சேதராப்பட்டு சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டம் நீடித்த நிலையில் 2 பக்கங்களிலும் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றது. அதே வேளையில் தங்களிடம் பேச்சுவார்த்தை யாரும் வராத காரணத்தினால் மண்குடங்களை உடைத்தும் பிளாஸ்டிக் குடங்களை தூக்கி வீசியும் மக்கள் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். இதனிடையே இன்ஸ்பெக்டர் பாலமுருகன், சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் கருத்தையன் மற்றும் போலீசார் அங்கு வந்து மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். புதிய குடிநீர் குழாய் அமைத்து உடனடியாக குடிநீர் வழங்கப்படும் என்று உறுதி அளிக்கப்பட்டதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது.